ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ரீசனிங் மார்க் டெஸ்ட் 23 ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே 21, 20 அண்டு ப்ரீவியஸ் செட்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய மார்க் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கோட பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அப்போ அதையும் பாருங்கள். பிகாஸ் அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்டிபிசிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 2லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஓகேங்களா. சூப்பர். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? இஃப் 2 இஸ் ஆடட் டு த ஈச் ஈவன் டிஜிட் ஓகேங்களா. ஸோ ஈவன் டிஜிட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா +2 பண்ண சொல்கிறாங்க. அண்டு 2 இஸ் ஆடட் டு த ஈச் ஆட் டிஜிட். ஓகே, ரெண்டுத்துக்குமே +2 தான் பண்ணுற சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்படி சம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த சம் ஆஃப் த ஆட் டிஜிட் இந்த நியூ நம்பர்ஸ் தோஸ் ஃபார்ம்டு ஓகேங்களா. சூப்பர். அதாவது ஆட் டிஜிட் எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7 தமிழில் நான் இப்போ நான் ரீட் பண்ணிடுறேன். 715326 என்ற எண்ணில் ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐயும் ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 1ஐ சேர்த்தால் உருவாகும் புதிய எண்ணில் உள்ள அனைத்து ஒற்றைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு? ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஆட் தானே. அப்போனா 9 வருது, வெயிட்டு 9 வருது, 3 7 5 4 தென் நெக்ஸ்ட் என்னப்பா வருது 6 அண்ட் 8. ஸோ ஒற்றைப்படை எண்ணெலாம் பாருங்கள், நம்மளுக்கு 9 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இது வந்து 10 அண்ட் ஒரு 14 24 வருது. ஸோ ஆட் பண்ணால் எனக்கு 24 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ 24 எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் இந்த கொஷின். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். நவ் வி சால்வ் த செகண்ட் கொஷின் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜேலேருந்து ஃபஸ்ட் நம்பரை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ நம்பர் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். 11லேருந்து 2 வந்திருக்கு. அப்போனா வந்து நம்மளுக்கு தெரியுது 9 வந்து மைனஸ் பண்ணுறாங்கட்டு. ஸோ 7லேருந்து -2க்கு வந்து 9 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2லேருந்து நம்ம -9 போட்டால் நம்மளுக்கு -7 வரணும். ஸோ அப்படி -7 வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஓகே. நம்ம இப்போது லெட்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஜேலேருந்து எம் வந்திருக்கு ஓகேங்களா. ஜே வந்து 10ன்னு தெரியும், எம் வந்து 13 தெரியும். ஸோ அப்போ 3 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆப்வியஸ். அதே மாதிரி கேலேருந்து என்னுக்கும் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டபிள்யூ பார்த்துலாம். ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23, 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 26, விச் இஸ் நத்திங் பட் Z. ஸோ ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு அகெயின் 2 ஆப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன். இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ செகண்ட் லெட்டர் பாருங்கள், ஆர்லேருந்து வி வந்திருக்கு. ஆர் இஸ் 18 அண்டு வி வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ 4 ஆட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வந்து ஓலேருந்து 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். ஓ வந்து பார்த்தீங்கன்னா 15, 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 19 மாறிடும், விச் இஸ் நத்திங் பட் எஸ். ஸோ இப்போ எஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்த்துலாமா? இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, கியூலேருந்து எஸ்ஸுக்கு பாருங்கள், எஸ்லேருந்து யூக்கு பாருங்கள். ஸோ லாஜிக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ கியூலேருந்து எஸ்ஸுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு +2 பண்ணுறாங்க, எஸ்லேருந்து யூக்கும் +2 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணி பார்த்துடலாம். எல்லேருந்து எம்முக்கு +2 பண்ணுறாங்களா? எல்லேருந்து எம்முக்கு வந்துன்னா +1 தான் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். தென் கேலேருந்து எம்முக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், +2 பண்ணுறாங்க. அதேமாதிரி எம்லேருந்து ஓக்கு +2 பண்ணுறாங்களா? +2 பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. சூப்பர். அப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் இதுலேயும் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி தான் கே எம் ஓ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தென் விலேருந்து எக்ஸ் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ ஸோ செகண்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர், விலேருந்து எக்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வி வந்து 22 அண்ட் எக்ஸ் வந்து 24. ஸோ விச் மீன்ஸ் +2 பண்ணுறாங்க, கரெக்டாக. தென் அதேமாரி வந்து எக்ஸ்லேருந்து டபிள்யூ போயிருக்கு. எக்ஸ்லேருந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா -1 பண்ணுறாங்க. அப்போ +2 அதுக்கப்புறம் -1 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ பிலேருந்து ஆருக்கு வந்து +2 பண்ணுறாங்க. ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +1 பண்ணுறாங்க. நம்மளுக்கு -1 பண்ணி கியூ வந்திருக்கணும், +1 பண்ணிட்டாங்க. பட் இங்கே தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள், கரெக்டாக பிலேருந்து ஆருக்கு வந்து +2 பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆர்லேருந்து கியூக்கு வந்து -1 பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3 ஓகேங்களா. சூப்பர். நம்ம ஃபோர்த் கொஷின் போயிடலாமா? ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க,
இஃப் 1 இஸ் ஆடட் டு த ஈச் ஆட் டிஜிட். ஓகேங்களா? அப்போ ஆட் டிஜிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து +1 பண்ண சொல்கிறாங்க. தென் 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஈவன் டிஜிட். ஸோ ஈவன் டிஜிட்லாம் -2 பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் இந்த நியூலி ஃபார்ம்டு நம்பர். ஓகேங்களா? ஸோ 631874 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலையும் 1ஐ சேர்த்து, அதாவது ஒற்றைப்படைகளாக 1 சேர்க்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு இரட்டை இலக்கத்தில் இருந்தும் 2ஐ கழித்தால், இரட்டைப்படை இலக்கத்தெல்லாம் 2ஐ கழித்தால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தோன்றும். அப்போ நம்ம நம்பர்ஸ் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 ஈவன் நம்பர், அப்போலாம் 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ 4. அதுக்கப்புறம் 3 இருக்குது ஆட் நம்பரு. ஸோ 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு அகெயின் 4ஆக மாறிடும். தென் 1 வந்து அகெயின் ஆட் நம்பர், 1 ஆட் பண்ணால் 2ஆக மாறிடும். தென் 8 வந்து ஈவன் நம்பர், 2 மைனஸ் பண்ணால் 6ஆக மாறிடும். 5 ஆட் நம்பர், 1 ஆட் பண்ணால் 6ஆக மாறிடும். 7 ஆட் நம்பர், 1 ஆட் பண்ணால் 8ஆக மாறிடும். தென் 4 இஸ் ஈவன் நம்பர், 2 மைனஸ் பண்ணால் விச் மீன்ஸ் வி கெட் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அது எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? 4 ரிப்பீட் ஆயிருக்கு, 6 ரிப்பீட் ஆயிருக்கு, 2 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ வந்து 1 4 6 2 3 நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ட்வைஸ். அப்போது ஆப்ஷன் 3ல வந்து 3 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்டாக இருக்குமா? யா, ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. இங்கே 66 இருக்குது, நெக்ஸ்ட் 34 இருக்குது. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பர் வச்சு தான் நம்ம 66 கொண்டு வரணும், விச் இஸ் ஆப்வியஸ். ஓகேங்களா? பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இது 13 மாற்றுங்க, இது 20 மாற்றுங்க. அப்போனா நம்மளுக்கு 33 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 66 வருது. அப்போ இந்த நம்பர் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்கள், 67 வருது. அப்போ 67 இன்ட்டு நான் 2 டைம்ஸ் பண்ணால் 120, 134 கரெக்டாக இருக்குது. அதாவது அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு மிடில் நம்பர், செகண்ட் நம்பர் வருது. ஸோ லாஜிக் என்னன்னு தெரிஞ்சிச்சுல, ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் தேர்ட் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் நம்பர் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 49. அப்போ இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 98 வருது. பட் இங்கே 97 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 18 வருது. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 36, பட் 35 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு 21 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 22. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, எம்லேருந்து ஓ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ நம்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு 40லேருந்து 8, அப்புறம் -6 பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். 5லேருந்து -1, ஸோ -6 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 6லேருந்து -6 பண்ணால் 0. அப்போ வந்து 0ல் வர மாதிரி நம்பர் பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபைட்டர்ஸ், இது மட்டுமே போதும். ஓகேங்களா? இல்லை நான் ஒரு டைம் லெட்டரும் செக் பண்ணிக்கிறேன்ற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரை நீங்கள் இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதுதான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைம் தான் மிச்சமாகும் அப்படி பார்க்கும்போது. ஓகேங்களா? இல்லை நீங்கள் லெட்டர்லாம் செக் பண்ணிங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ 7th கொஷின் பார்த்துலாமா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு? ஓகே. ஸோ ஈச் ஆஃப் த PQ, RST, U and V have exams in a different days on a starting from Monday to Sunday. ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் படி தான் எழுதி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் வித் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். யூ ஹேஸ் எக்ஸாம் ஆன் வெனஸ்டே. யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டேல எக்ஸாம் இருக்குது. ஓகே, யூக்கு வெனஸ்டேல எக்ஸாம் இருக்குது, அதை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்னப்பா இருக்குது, ஒன்லி எக்ஸாக்ட்லி 4 people ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் யூ, அது Q அண்டு V. Qக்கும் Vக்கும் நோட்டில் 4 people ஹாவ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை வந்து இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். பிகாஸ் இது வந்து Qக்கும் Vக்கு நோட்டில் 4 people ஹாவ் எக்ஸாம். ஆனால் அது எங்கே வேணால் போடலாம், அது இப்போதைக்கு தெரியல. ஓகே, நெய்தர் ஆஃப் தேம் ஹாவ் எக்ஸாம் ஆன் மண்டே. ஓகே, 2 பேருக்கும் மண்டேல எக்ஸாம் இல்லை. அப்போனா வந்து இங்கே Q வரலாம் ஃபைட்டர்ஸ், இங்கே வந்து V வரலாம், இல்லை அப்படியே உல்ட்டா வரலாம். இங்கே V வந்துட்டு அங்கே Q வரலாம். பட் இது ஒரு பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி இப்போ நம்ம இப்போதைக்கு வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நம்ம Q போட்டு இங்கே V இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? சூப்பர். தென் P ஹேஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் S. P வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி பிஃபோர் Sன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, P வந்து பார்த்தீங்கன்னா
இமிடியட்லி பிஃபோர் எஸ்ஸுக்கு முன்னாடி வந்து பி எக்ஸாம் நடந்துருது. ஓகே. அண்டு ஆர் ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் எஸ்ஸு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு, இங்கே எஸ்ஸு, இங்கே பி. அவங்க சொல்கிறது புரியுதா? பி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி பிஃபோர் எஸ்ஸு, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி ஆஃப்டர் எஸ்ஸு. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் படி 3 பேரோட பொசிஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் கியூ. ஸோ கியூக்கு முன்னாடி தான் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆஸ் எக்ஸாம் சொல்கிறாங்க. இங்கே கியூ இருக்கிறதுனால இங்கே ஆர் வந்துருச்சு. அப்போ இங்கே டி போட முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இதுதான் வின்னு தோணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுதான் வி, இதுதான் கியூ. ஓகேங்களா? டி ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் கியூ. இப்போ கரெக்டாக வந்திருக்கா? கரெக்டாக வந்துருச்சு. தென் ஹவு மெனி பீப்புள் ஹேவ் எக்ஸாம் பிஃபோர் கியூன்னு சொல்கிறாங்க. ஸோ கியூ வந்து இங்கே இருக்காரு. அவருக்கு முன்னாடி வந்து டி மட்டும்தான் எக்ஸாம் இருக்குது. அப்போனா ஒருத்தர் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் 4 வந்து கரெக்டாக இருக்குமா? யா, ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ பி, கியூ, ஆர்எஸ், டி, யூ அண்டு வி ஆகிய ஒவ்வொருவரும் திங்கட்கிழமை தொடங்கி அதே வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை வரை வாரத்தின் வெவ்வேறு தினங்களில் நாட்களில் தேர்வு எழுதுகிறார்கள். ஓகேங்களா? அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண வேண்டியதான். யா. ஸோ என்ன ஃபீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? யூக்கு புதன்கிழமை தேர்வு உள்ளது. அப்போது யூ வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தேர்வு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரியாக 4 பேர் கியூ மற்றும் விக்கு இடையே தேர்வு உள்ளது. அவர்கள் யாருக்கும் திங்கட்கிழமை தேர்வு இல்லை. அப்போனா இங்கே கியூ போடலாம், இங்கே வி போடலாம். அப்படி இல்லைனா இங்கேயும் கியூ போடலாம், இங்கே வி போடலாம். ஓகேங்களா? இந்த 2 பாசிபிலிட்டி மட்டும்தான் வரும். வேறு எதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருவாங்க? பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு முன் உடனடியாக தேர்வு உள்ளது. அதாவது எஸ்ஸுக்கு முன்னாடியே தேர்வு வந்துடுது. யாருக்கு? பிக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு பிறகு தேர்வு வருது. அப்போ இந்த 3 பேரும் ஒன்றா வர மாதிரி பாருங்கள், இங்கே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டி வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு முன் தேர்வுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கியூ போட்டால் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி டி வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போது இதுதான் வி. வி இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே கியூ கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இங்கே டி வந்துடுறாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூக்கு முன் எத்தனை பேருக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. கியூக்கு முன்னாடி வந்துன்னா நம்மளுக்கு டிக்கு மட்டும்தான் தேர்வு வருது. அப்போனா ஒருத்தருக்கு மட்டும்தான் தேர்வு. அப்போ ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க ஃபார் ஃபீட்டர்ஸ், பிக்யூஆர்எஸ்டி ஹாவ் சேம் அதே தான். இப்போது சால்வ் பண்ண கொஷின் மாதிரி தான், எக்ஸாம் பேஸ்டு கொஷின் தான். ஸோ திருப்பியும் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்தமாரி போட்டுப்போம். தென் வி ஹாஸ் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. ஸோ வீக் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கம்மா பரீட்சை இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வீக் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கம் பரீட்சை உண்டு, அதை நான் போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்னு பாருங்கள் ஃபீட்டர்ஸ், எக்ஸாக்ட்லி 4 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் யூ, நெய்தர் ஆஃப் தேம் ஹேவ் எக்ஸாம் ஆன் சண்டே. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ்ஸுக்கும் யூக்கும் இடையில் 4 பேருக்கு தேர்வு உண்டு. ஆனால் இவர்கள் யாருமே ஞாயிற்றுக்கிழமை தேர்வு எழுதவில்லை. அப்போனா இங்கே வந்து எஸ் போடலாம், அண்டு இங்கே வந்து நம்ம யூ போடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இங்கே எஸ் போட்டு இங்கே யூ போடலாம். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் பி. ஓகேங்களா? அப்போ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி பிஃபோர் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்லேயே அதே தான் கொடுத்துருப்பாங்க, நீங்களே பாருங்கள். எங்கே கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு உடனடியாக முன்னாடி தேர்வு உண்டு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள், டி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தேர்வு இல்லை. அப்போ டி வந்து ஃப்ரைடே தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டி டஸ் நாட் ஹாவ் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே. ஓகே. எஸ் டஸ் நாட் ஹாவ் எக்ஸாம் ஆஃப்டர் பி. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எங்கே ஃபைட்டர்ஸ் வரலாம்? அப்போ வந்து 2 பேர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி போடலாம், இங்கே வந்து ஆர் போடலாம். அப்போ எஸ் வந்து எனக்கு இங்கே தான் கன்ஃபார்மாக இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா பிக்கு முன்னாடி தான் வராரு. அப்போது வந்து இங்கே தான் யூ வராரு. ஓகேங்களா? அப்போ யூவோட பொசிஷன் இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் ரிமைனிங் என்ன இருக்குது? டி வந்து டஸ் நாட் ஆன் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே டி போட்டுக்கலாம். தென் அடுத்தது என்னப்பா இருக்குது? அடுத்து வந்து கியூ தான் இருக்குது. ஸோ கியூவோட பொசிஷன் இங்கே போட்டுருங்க. கொஷின் என்னன்னு பாருங்கள், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் எக்ஸாம் ஆன் டியூஸ்டே. ஸோ செவ்வாய்க்கிழமை யாருக்கு தேர்வு உள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆருக்கு தான் தேர்வு உள்ளது. அப்போ ஆர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்கா? யா.
ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கொஷின் சால்வ் பண்ண. கஷ்டம் மீன்ஸ் கஷ்டம் கிடையாது, டைம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த 9th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தலாமா? ஓகே, வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் அண்ட் ஆடட் டு த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஸோ மிக உயர்ந்த எண்ணில் முதல் இலக்கத்தையும் மிக குறைந்த எண்ணில் மூன்றாவது இலக்கத்தையும் கூட்டினால் என்ன கிடைக்கும்? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஸோ ஹையஸ்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 823, அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 8. தென் தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 175, அதில் வந்து லோவஸ்ட் நம்பர் வந்து 5. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க, நம்மளுக்கு 13 வரும். ஸோ 13 வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா, சூப்பர். நம்ம 10th கொஷின் போயிடலாமா? யா. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு அந்த ஹேஷ்டேக்லேருந்து நம்மளுக்கு யூஎஸ்ஓ வரணும், அதுக்கப்புறம் எல்ஜேஎஃப்லேருந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் கொண்டு வரணும். ஸோ அப்போ எக்ஸ்லேருந்து நம்ம யூ பார்க்கணும். ஓகேங்களா, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எஸ்லேருந்து யூக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -3 பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எல்லேருந்து ஐக்கு பாருங்கள் -3 பண்ணுறாங்களான்ட்டு. -3 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. அப்போது வந்து நம்ம ஐலேருந்து யூக்கு -3 பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதேமாதிரி எல்லேருந்து ஐக்கு -3 ஓகே, தென் எக்ஸ்லேருந்து யூக்கு -3 ஓகே, ஜெட்லேருந்து யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பண்ணுறாங்க, -3 பண்ணலை. ஸோ அது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க, நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்லேருந்து ஐ வந்து கரெக்டாக இருக்குது, சாரி எக்ஸ்லேருந்து யூவும் ஐலேருந்து எல்லேருந்து ஐயும் கரெக்டாக இருக்குது. அது இப்போதைக்கு நம்ம ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம விலேருந்து எஸ் பார்க்குறோம். ஸோ விலேருந்து எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -3 கரெக்டாக பண்ணுறாங்க. அதேமாதிரி ஐலேருந்து ஓக்கும் பார்த்தீங்கன்னா ஐலேருந்து ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்வர்ட் போகிறாங்களே, அப்போ வந்து +6 பண்ணுறாங்க. அப்போ -3 +6 நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ அதேமாதிரி தான் இந்த செட்லேயும் நடந்திருக்கான்னு பாருங்கள். எல்லேருந்து ஐலேருந்து எல் பார்த்தாச்சு, சாரி எல்லேருந்து ஐ பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஜேலேருந்து ஜெட்டுக்கு பார்க்கணும். கரெக்டாக ஜேலேருந்து ஜெட்டுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வருது ஃபைட்டர்ஸ். அப்போ இது வந்து தப்பு தான். ஓகேங்களா, பிகாஸ் நம்ம +3 பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஜேலேருந்து நம்மளுக்கு -3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? ஜி வரணும். அப்படி ஜி வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. தென் அதுக்கப்புறம் எஃப்லேருந்து சி பாருங்கள் -6 பண்ணுறாங்களான்ட்டு. எஃப்லேருந்து சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -3 பண்ணுறாங்க. அப்போது வந்து ஆர்லேருந்து ஓக்கு வந்து -3 பண்ணுறாங்களா? கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அதுலேருந்து எல்லாத்துலேயும் -3 பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு எதோட கோடு கேட்குறாங்க? ரிலாக்ஸோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ எதெல்லாம் ரிலாக்ஸ் வருதுன்னு பாருங்கள். சீட் பேக் ரிலாக்ஸு, இதில் ரிலாக்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய், இதுலேயும் ரிலாக்ஸ் வந்திருக்கு. அப்போ ரெண்டுலேயும் ஏதோ ஒரு கோடு வந்து ரிப்பீட் ஆகிருக்கணும். அது என்னன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் PUCOLZ, அதேமாதிரி இதுலேயும் பாருங்கள் HIMIPU. ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக PU வந்திருக்கு. அதுதான் வந்து ரிலாக்ஸாக இருக்குது, 100% சான்ஸ் இருக்குது. அப்போ PU எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா, சூப்பர். தென் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, ஹவ் மெனி சச் a number which is immediately preceded by a symbol and also immediately followed by a symbol. ஓகேங்களா, அப்போ சிம்பிள் நம்பர் சிம்பிள், எத்தனை எண்கள் ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு குறியீட்டால் முன்னோக்கி அண்டு உடனடியாக ஒரு குறுக்கீட்டை பின்தொடர்கின்றன. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சிம்பிள் நம்பர் சிம்பிள், இங்கே பாருங்கள் சிம்பிள் நம்பர் சிம்பிள் ஒரு பேர் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் சிம்பிள் நம்பர் சிம்பிள் ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே பாருக்கு சிம்பிள் நம்பர் சிம்பிள் இது ஒரு பேர் இருக்குது. தென் சிம்பிள் நம்பர் சிம்பிள் இது ஒரு பேர். தென் சிம்பிள் நம்பர் சிம்பிள் இது ஒரு பேர். ஆக மொத்தம் எனக்கு 5 பேர் கிடச்சிருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ தேர்ட் ஆப்ஷனா? ஸோ கரெக்டாக இருக்குமா ஃபைட்டர்ஸ்? ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா, சூப்பர். ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? எவ்வளோ குயிக்காக ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஓலேருந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓலேருந்து எம்முக்கு வந்து என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -2 பண்ணுறாங்க. எம்லேருந்து கே வந்திருக்கு, எம்லேருந்து கேக்கு -2 தான். ஸோ கேலேருந்து ஐக்கும் -2 தான். தென் ஐலேருந்து -2 பண்ணால் ஜி வருது. ஸோ எல்லா ஆப்ஷனும் ஜி தான் இருக்குது, லீவ் இட். தென்
கியூலேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ கியூலேருந்து ஓக்கு என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க? -2 தான். தென் ஓலேருந்து எம் வந்திருக்கு, -2 தான். எம்லேருந்து கேக்கு -2 தான். கேலேருந்து -2 போனால் நம்மளுக்கு ஐ வரணும். ஸோ அப்படி ஐ வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்குது. தென் வந்து ஜேலேருந்து ஹெச் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஜேலேருந்து ஹெச்சுக்கு என்ன பண்ணுறாங்க? -2 தான். ஹெச்லேருந்து எஃப்க்கோ -2 தான். டிக்கும் -2 தான். ஸோ டிலேருந்து -2 போனால் நம்மளுக்கு பி வருது. ஸோ அப்படி பி வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா? யா, ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ ஆப்வியஸாக வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் தான் ஆகுது. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 2, தென் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 4 வருது, நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 8, தென் அதுக்கப்புறம் என்ன 10 தான் இருக்க முடியும். அப்போது 842 ஸோ 842 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஐக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள். ஸோ ஃபயரு அண்டு ஆசிடு. ஸோ ரெண்டுத்துலையுமே ஐ காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒரு நம்பர் காமனாக இருக்கணும். 5371 8247. ஸோ 77 காமனாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? யா. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? அதாவது டியோட கோடு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். நீங்கள் கொஷின்லாம் ரொம்ப நேரம் ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபைட்டர்ஸ். இவன் என்னடா சும்மா கொஷினை பார்க்குறேன் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் இந்தமாரி பண்ணால் தான் உங்கள் டைம் சேவ் ஆக முடியும். ஓகேங்க. பெரிய கொஷின் அது எல்லாத்தையும் ரீட் பண்ணால் தான் பாயிண்ட் ஆன்சர் வரும்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். பட் இந்த கொஷனுக்கு நம்ம கோடட் கொஷின் தான் நமக்கு பார்த்தாலே தெரியுது. இது இருக்கு இன் செட் இன் கோட் லாங்குவேஜ் வைல்ட் இஸ் கோடட் அஸ் 5391 அண்ட் டாக்ஸ் இஸ் கோடட் அஸ் 2458 இப்படிலாம் ரீட் பண்ணிட்டு கடைசியில் டியோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டியோட கோடு என்னன்னு போட்டால் அதெல்லாம் ஏகப்பட்ட டைம் ஆகும். எக்ஸாம்லேயும் உங்களுக்கு அப்படி தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு கோடை பாருங்கள். ரெண்டுத்துலையும் வைல்டு அண்டு இன்னொரு வார்த்தை என்னப்பா கொடுத்துருக்காங்க? டாக்ஸ். ரெண்டுத்துலையும் டி காமனாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி டி காமனாக இருந்துச்சுன்னா நம்பரும் காமனாக இருக்கும். அப்போ அந்த எந்த நம்பர்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து 5391 எழுதணும் கூட அவசியம் இல்லை, 2458 எழுதணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டுத்துலையும் ஒரு நம்பர் காமனாக இருக்கும். அது வந்து 5 ஓகேங்களா? அப்போ 5 அங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மெத்தடும் வந்து இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் எஃப்லேருந்து டி வந்திருக்கு 17th கொஸ்டினுக்கு. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? எஃப்லேருந்து டிக்கு -2 பண்ணுறாங்க. தென் டிலேருந்து பிக்கு -2 தான். அப்புறம் ஜெட்டுக்கு -2 தான். செட்லேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் வரணும். ஸோ அப்படி எக்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சி ஆன்சர் கன்ஃபார்ம். ஸோ கேலேருந்து ஐக்கு -2, ஐலேருந்து ஜிக்கு என்னப்பா பண்ணுறாங்க? -2 தான். ஜிலேருந்து இக்கு -2 தான். ஸோ இலேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு சி வரணும். ஸோ அப்படி செகண்ட் லெட்டர் சி வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 3ல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. யா. தென் 18th கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னப்பா பண்ணுறாங்க? அடிஷன் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஜிக்ஸாக்காக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து -7 பண்ணுறாங்க. இதுலேயே -7 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 99லேருந்து -7 பண்ணுங்கள், 92. ஸோ இவ்வளோ தான்ப்பா. இதை விட வேறு என்ன இவ்வளோ ஈஸியான கொஷின் வேறு எங்கன்னா கேட்க முடியுமா? ஸோ இந்த கொஷினுக்கு வந்து இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நெக்ஸ்ட் நம்பர் பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வராது, இல்லை ரொம்ப டைம் எடுத்திருக்கும், இல்லை நீங்கள் டென்ஷன் ஆகி வேறு கொஷின் போயிட்டுருப்பீங்க ஆன்சர் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜிக்ஸாக் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஒன்று விட்டு ஒரு நம்பர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்தமாரி நம்பர்ஸ் வந்து வேரி ஆச்சுன்னா ஓகேங்களா? அதாவது சின்ன நம்பரில் பெரிய நம்பர், திருப்பி சின்ன நம்பர், பெரிய நம்பர், சின்ன நம்பர், இந்தமாரி வரும்போது சொல்கிறேன் நான். ஓகேங்களா? சூப்பர். தென் 19th கொஷின். ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அப்போனா 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ டீலேருந்து ஏ வந்திருக்கு. டீலேருந்து ஏக்கு என்னப்பா பண்ணுறாங்க? 7 வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே டேஷ் இருக்குது கியூக்கு ஓக்கு நடுவில். அப்போது ஹெச்லேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ ஹெச்லேருந்து ஓக்கு 7 பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. தென் பிலேருந்து ஐ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். பி வந்து 2, ஐ வந்து 9, 7 தான் ஆட் பண்ணுறாங்க. கரெக்டாக இருக்குது. பிலேருந்து டபிள்யூ வந்திருக்கு. பி வந்து நம்மளுக்கு 16 தெரியும். 7 ஆட் பண்ணால் 23. ஸோ இப்போ எல்லாமே வந்து 7 ஆட் பண்ணியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணலாம். ஓகேங்களா? சிலேருந்து ஒய் வந்திருக்கு. சிலேருந்து ஒய்க்கு என்னப்பா பண்ணுறாங்க? -4 பண்ணுறாங்க. அப்போ கியூலேருந்து எல்லுக்கு -4 பண்ணுறாங்களாம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். -4 பண்ணியிருக்காங்களா? இல்லை -5 பண்ணுறாங்க. அப்போ கேலேருந்து எஃப் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கேலேருந்து எஃப்க்கு வந்து -5 தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
நம்ம வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் எனக்கு இந்த 2 ஆப்ஷனில் -5ன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒய்லேருந்து டீக்கு பதிலாக -5 தான் எனக்கு தெரியும். பிகாஸ் அந்த 2 ஆப்ஷன் இருந்தாலே போதும். பிகாஸ் அந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த லாஜிக் தான் இருக்குன்ட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தப்புன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 will be correct answer for question number 19. ஓகேங்களா? தென் 20th கொஷின் சிலாகிசம் கொஷின் சால்வ் பண்ணிடலாமா? யா. சம் ஹவுசஸ் ஆர் ஸ்மால்னு சொல்கிறாங்க. தென் சம் ஸ்மால்ஸ் ஆர் ஃபோக்ஸு. அதுக்கப்புறம் ஆல் ஃபோக்ஸ் ஆர் நைவ்ஸு. யா. ஸோ வீடியோஸ் அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹவுசஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மாலு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபோக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா நைஃப்ஸு. ஓகேங்களா? சில வீடுகள் வந்து சிறியவை. ஓகேங்களா? சில வீடுகள் வந்து சிறியவை போட்டேன். அதுக்கப்புறம் சில சிறியவைகள் வந்து முட்கரண்டிகள், சில சிறியவைகள் வந்து முட்கரண்டிகள். ஓகேங்களா? ஃபோக்ஸு. தென் அனைத்து முட்கரண்டிகளும் கத்திகள். ஓகேங்களா? எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக கன்க்ளூஷன் பார்த்துலாம். இட் இஸ் சம் ஸ்மால் ஆர் ஹவுசஸ் சொல்கிறாங்க. சம் ஸ்மால்ஸ் ஆர் ஹவுஸ். கரெக்டு தான். பிகாஸ் நீங்களே பாருங்கள், சம் ஸ்மால்ஸ் ஆர் ஹவுஸ் வந்து மேட்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக, முடிவு ஒன்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. தென் சம் ஃபோக்ஸ் ஆர் ஸ்மால்னு சொல்கிறாங்க. ஃபோக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸ்மால் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது சம் ஏரியாஸை. அப்போ சில முட்களுக்கு வந்து சிறியவைன்றதும் கரெக்டு தான் ஃபைட்டர்ஸ். அப்போ ரெண்டுமே கன்க்ளூஷனே கரெக்டாக இருக்குது. அப்போ முடிவு 1 மற்றும் 2. ஓகேங்களா? போத் கன்க்ளூஷன் ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஹவு மெனி சச் நம்பர்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசீடட் பை எ சிம்பிள் அண்ட் இமிடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்த மெத்தடு தான் திருப்பி வந்திருக்கு. எத்தனை எண்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு குறியீட்டை முன்னோக்கி அண்டு ஒரு குறியீட்டை பின்தொடர்கின்றன. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சிம்பிள், நம்பர், சிம்பிள். செக் பண்ணிடலாமா? யா, இங்கே இருக்க பாருங்க. சிம்பிள், நம்பர், சிம்பிள் அண்டு திருப்பியும் சிம்பிள், நம்பர், சிம்பிள். தென் நெக்ஸ்ட்டு எங்கேப்பா இருக்குது? அவ்வளோதானா? 2 டைம் தான் வந்திருக்கா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு 2 டைம் தான் வந்திருக்கு. ஸோ நான் 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? 22nd கொஷின். ஸோ பிளட் ரிலேட்டட் கொஷின். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு? டிவைட் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ டிவைட் சிம்பிளுக்கு என்னன்னு போட்டுற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எம் வந்து கியூக்கு என்ன உறவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ டிவைட் சிம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்க இஸ் ஃபாதர். ஓகேங்களா? அப்போ டிவைட் சிம்பிள் வந்து நமக்கு ஃபாதர்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ வந்து எம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் யாருக்கு? எண்ணுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் சிம்பிள் என்னன்னு பாருங்கள், சகோதரி. ஓகேங்களா? அப்போ எண்ணு வந்து சகோதரி யாருக்கு? ஓக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சகோதரர். அப்போ ஓ வந்து சகோதரர் யாருக்கு? பீக்கு. ஓகேங்களா? இதில் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, ஒய்ஃபு. ஸோ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். எம் வந்து கியூவுடன் எவ்வாறு தொடர்புடையது? ஸோ கியூவுடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். ஒய்ஃபோட ஃபாதர். ஓகேங்களா? ஸோ ஒய்ஃப்ஸ் ஃபாதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாமா? இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. டிவைட் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். 116 டிவைட் பதிலாக இன்ட்டு தானே? யா. ஸோ 5 ப்ளஸ்ஸு 4 2 3 டிவைட் பை 3 மைனஸு 13. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 1 டைம்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு 4 டைம்ஸ் வருது, நெக்ஸ்ட்டு 1. ஸோ 141 வந்திருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 30 ஒரு 3 ஒரு 5 8 அண்டு 580 வந்திருக்கு. ஸோ ஃபைட்டர்ஸ் 580ல் இந்த 141 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 1 12 அதுக்கப்புறம் ஒரு 7. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் 13 மைனஸ் பண்ண என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? ஒரு 8 வருமா? 708. ஸோ 708 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 யா 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? 24th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். கணேஷ் ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து கணேஷ் ஸ்டார்ட் பண்ணி 11 கிலோமீட்டர் சவுத் போகிறாரு. ஓகேங்களா? ஸோ 11 கிலோமீட்டர் சவுத் வந்துட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 8 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? ஸோ ரைட் எடுத்து 8 கிலோமீட்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் திருப்பி ரைட் எடுத்து ஒரு 15 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ இதுவெல்லாம் நம்மளுக்கு 11 தெரியும்.
தென் இதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் 15 வரத்துக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்க வீடியோஸ் டேக் ரைட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். ஸோ இது உள்ள எனக்கு 8ன்னு தெரியும். இதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போ இங்கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைடஸ் பண்ணுறாரு, தென் ஃபைனலாக வந்து ரைட் டர்ன் எடுத்து 4 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அப்போ எனக்கு இங்கே வந்திருப்பாரு. ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர்னு தெரியும். அப்புறம் பாயிண்ட் ஏக்கு அவர் போகணும்னு நினச்சாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டிரெக்ஷன் போகணும். ஓகேங்களா? ஸோ கொஷின் அதுதானே? யா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் விச் டிரெக்ஷன் ஈ ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ. ஸோ 4 கிலோமீட்டர் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். எனக்கு வந்து 4th ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அவர் வந்து பாயிண்ட்டு ஏல இருந்திருக்காரு. ஏலேருந்து என்ன பண்ணாருன்னா சவுத் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் போகிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் ரைட் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் போக சொல்கிறாங்க. 8 கிலோமீட்டர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் போக சொல்கிறாரு. அப்போ இது வரலும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 11 கிலோமீட்டர்ன்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் நம்மளுக்கு ஓவராலாக 15 கிலோமீட்டர் வந்து கணக்காயிடுது. தென் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வலதுபுறம் திரும்புறாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் இது வரலாம் 8 கிலோமீட்டர்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு 12 கிலோமீட்டர் கணக்கு வந்துருது. தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அப்படி வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் வந்தால் இப்போ கரெக்டாக இங்கே இருக்கிறாரு. ஸோ அப்போ இந்த டெரெக்ஷன் வந்து இந்த டிஸ்டன்ஸு அண்ட் இந்த டெரெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இது வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அண்டு பாயிண்ட் ஏக்கு போனோம்னா அவர் வந்து வெஸ்ட் நோக்கி போகணும், அதாவது மேற்கு நோக்கி போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 4th ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வந்து நான் கரெக்ட் ஆன்சர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? 25th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டிஃப்ரெண்ட் டேஸ் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ எக்ஸாம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? தென் யூ ஹேஸ் எக்ஸாம் ஆன் டியூஸ்டே. அதாவது யூக்கு வந்து டியூஸ்டேல எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கே இருக்குது? யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தேர்வு உள்ளது, போட்டுட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒன்லி 2 people ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் பி அண்ட் யூ. ஸோ பிக்கு யூக்கு நடுவில் 2 பேர் தான் வரான்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே இருக்கு பாருங்கள், பி மற்றும் யூக்கு இடையே 2 பேர் மட்டுமே தேர்வு எழுதுகிறார்கள். சின்ஸ் யூக்கு நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அப்போ நம்ம லெஃப்ட் சைடு தான் போட்டோம். அதனால தான் நான் பிக்கும் யூக்கும் வந்து லெஃப்ட் சைடில் போட்டுருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், வி ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் ஆறு, சாரி, வி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு முன்னாடியே நடந்துருது. ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு நாட் ஆன் சண்டே. ஓகேங்களா? ஸோ நாட் ஆன் சாட்டர்டே. ஓகேங்களா? அதாவது வி ஹாஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் ஆறு, பட் ஆனால் சாட்டர்டே இல்லை. ஓகேங்களா? அப்போனா இந்த 2 இடத்த வராது. அப்போ இங்கே தான் வந்து ஆறும் வியும் போட்டாகணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். என்ன பாயிண்ட் பாருங்கள், வி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு முன்னாடி தேர்வு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சனிக்கிழமை வரக்கூடாது வினா, அப்போ நம்மளுக்கு புதன்கிழமையும் வேகக்கிழமை தான் வந்தாகணும். அதுபடி போட்டேன். தென் பிக்கு பிறகு ஆனால் கியூக்கு முன். அதாவது பார்த்தீங்கன்னா பிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டி வருது, ஆனால் கியூக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. பச்சா டி ஹேஸ் எக்ஸாம் ஆஃப்டர் பி பட் பிஃபோர் கியூ. தென் ஹவு மெனி பீப்புள் ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. அதாவது எஸ் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். எஸ் வந்து நம்மளுக்கு மண்டே தான் வந்தாகணும். அப்போ ஸோ எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பேர் ஃபைட்டர்ஸ்? 5 பேர் தான் வருவாங்க. அப்போ 5 வந்து பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. எனக்கு வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தானே? யா. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். பார்க்க தான் கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். பட் ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் இந்த கொஷின் ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் கொஷின் 3 கொஷின் சால்வ் பண்ணல, அந்த மாதிரி தான். ஸோ அர்ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏல இருக்காரு. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து என்ன பண்ணாருன்னா ஈஸ்ட் டிரெக்ஷனை நோக்கி 12 கிலோமீட்டர் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டர்ன் எடுக்கிறார். ரைட் எடுத்துகிட்டு 8 கிலோமீட்டர் போகிறாரு. தென் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறாரு, டேக்ஸ் அகைன் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 14 கிலோமீட்டர். இது உள்ள நம்மளுக்கு 12ன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே இருக்கார் இப்போ. தென் அதுக்கப்புறம் பாருங்க, அகைன் டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து 12 கிலோமீட்டர் போகிறேன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இது உள்ள 8 கிலோமீட்டர்னு தெரியும். திருப்பி ஒரு 4 கிலோமீட்டர். அப்போ இங்கே இருக்கிறாரு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹி ஃபைனலி டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர். அப்போ கரெக்டாக இங்கே இருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 கிலோமீட்டர் தெரியும். அதேமாரி இந்த பாயிண்ட் ஏக்கு அவர் ரீச் ஆகும்னா சவுத் டைரக்ஷன் நோக்கி போகணும். ஓகேங்களா? அப்போ வந்து சாரி, இது வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். 4 கிலோமீட்டர் அப்போ சவுத்து. ஸோ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
எனக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் என்னதுப்பா 26. இப்போ நான் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க ஃபைட்டர்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏல இருக்கார். ஏலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாரு, ரைட்டு. ஸோ ஏலேருந்து ஃபைட்டர்ஸ் அவர் வந்து ஈஸ்ட்டை நோக்கி போகிறாரு. ஓகேங்களா, கிழக்கு நோக்கி போகிறாரு. கிழக்கு நோக்கி 12 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் திரும்புறாரு. ஸோ 8 கிலோமீட்டர் வந்துட்டார். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் திருப்பி வலதுபுறம் திரும்புறாரு. திரும்பி 14 கிலோமீட்டர். இது ஒரு 12 2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 14 கிலோமீட்டர். அப்போ நம்மளுக்கு இங்கே இருப்பார். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் திருப்பியும் அவர் வந்து வலதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் கடைசியாக 2 கிலோமீட்டர் திரும்புறாரு. ஸோ அப்போ இங்கே இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க 4 கிலோமீட்டர். அப்புறம் எந்த திசையை போனால் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுவார், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏவை ரீச் பண்ணுவாருன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சவுத்தை நோக்கி போனோம், அதாவது தெற்கு நோக்கி போனால் தான் அவர் வந்து அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இதில் என்ன பண்ணாங்க பார்க்கலாமா, சிட்டிங் சர்க்குலர் டேபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது சர்க்கிளை போடுவோம். எத்தனை பேரும் கவுண்ட் பண்ணுங்க, 2 4 6 7 பேர். ஸோ இப்போ 2 3 அண்டு யா இப்போ ரீட் பண்ண ஆரம்பிச்சலாமா. யா ஒன்லி பி சிட்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் ஏ அண்ட் ஏ சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஏ சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ இங்கே டி போட்டுக்கலாமா. யா இங்கே டி போட்டால் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டியில் வந்து இங்கே வராரு. தென் ஜி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. ஜி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. தென் சி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. சி வந்து பார்த்தீங்கன்னா நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏன்னா அப்போ இங்கே 2 இடத்துல தான் சி வரணும். அண்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, ஒன்லி பி சிட்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் ஏ. ஸோ ஹெச்சுக்கும் ஏக்கும் நடுவில் யார் வருது, பி. அப்போ இந்த இடத்துல சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஐ தான். ஸோ ஐயோட பொசிஷனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹூ இஸ் த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ. ஸோ ஐக்கு டிரெக்ஷன் லெஃப்ட் டிரெக்ஷன் இது தான். ஐக்கு லெஃப்ட்டில் மூணாவதுல இருந்து ஹெச் தான் இருக்காரு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஆஃப் ஃபைட்டர்ஸ், ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஸோ இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ எனக்கு மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 பேர் வர மாதிரி நான் போட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஹெச் மற்றும் ஏக்கு இடையே பி அமர்ந்துள்ளார். அதாவது ஹெச்சுக்கும் ஏக்கும் நடுவில் பி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போதைக்கு போட்டுப்போம். ஓகேங்களா, தென் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு இடதுபுறத்தில் 3ஆவது. ஸோ அப்போ இங்கே டி போட்டால் 1 2 3 கரெக்டாக வருதா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். அது போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஜி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார், அதாவது உடனடியாக. ஓகேங்களா, அப்போ வந்து ஜி வந்து இங்கே போடலாமா. யா தென் அதுக்கப்புறம் பாருங்கள், சி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு அருகில் இல்லை. அப்போ வந்து இங்கே தான் சி போட்டணும். ரிமைனிங் ஐ இங்கே தான் போட்டாக்கணும். ஸோ கொஸ்டின் என்னென்னா, ஐக்கு இடதுபுறத்தில் 3ஆவது பார்த்தீங்கன்னா ஹெச் வராரு. அப்போ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 27. ஓகேங்களா, சூப்பர் ஃபைட்டர்ஸ். நம்ம 28th கொஸ்டின் போயிடலாமா. யா இஃப் 1 இஸ் ஆடட் டு த ஈச் ஆட் டிஜிட். ஸோ ஆட் டிஜிட்லாம் +1 பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் டிஜிட்லாம் -2 பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு போகிறோம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் நம்பர் அண்ட் லோவஸ்ட் டிஜிட் ஆஃப் த நியூலி ஃபார்ம்டு நம்பர். ஓகேங்களா, ஸோ 7452183 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 1ஐ சேர்த்து, அதேமாரி ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐ கழித்தால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் உள்ள அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச இலக்கங்களின் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ நம்ம நம்பர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 7 4 இருக்குது. 7 வந்து ஆட் நம்பர், அப்போ +1 பண்ணால் 8. 4 வந்து ஈவன் நம்பர், -2 பண்ணால் 2 வந்துடும். 5 ஆட் நம்பர், அப்போது 6ஆக மாறிடும். 2 ஈவன் நம்பர், அப்போ 0 மாறிடும். அதுக்கப்புறம் 2ஆக மாறிடும். 8 வந்து ஈவன் நம்பர், -2 பண்ணால் 6. 3 ஆட் நம்பர், +1 பண்ணால் 4. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8, லோவஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 தான் அகைன் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 2வா. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாமா. யா ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ABCDEF அண்ட் G ஆர் சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஸோ நம்மளுக்கு 3 கொஷின் சால்வ் பண்ண மாதிரி தான். 2 4 6 7 பேர் வராங்க. அப்போது அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். யா ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், B sits a third to the left of C. ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி வந்து யார் வரது, பி இருக்காரு. ஸோ பியோட பொசிஷன் நான் போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், F sits செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் E அண்ட் பி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் E. அப்போ வந்து E வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். தென் அதுக்கப்புறம் டி வந்து பார்த்தீங்கன்னா சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. டி வந்து இமிடியேட் ரைட் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க.
And what's the position of B with respect to G? Okay, then F sits a second to the left of E. ஸோ எஃப் சிட்ஸை செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இ இருக்கிறதுனால இங்கே பி வந்துட்டார். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு இ வரது சான்ஸ் இல்லை, பிகாஸ் எஃப் போகிற இடத்துல பி வந்துட்டார்ல. அப்போது வந்து நம்மளுக்கு இங்கே இ வராது. ஓகேங்களா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ மேலே பார்ப்போம். ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள், எஃப் சிட்ஸை செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இங்கே இ வந்ததுனால நம்மளுக்கு இங்கே எஃப் சி வந்துட்டார். அப்போது இந்த இடத்த இ வரது நம்மளுக்கு இங்கே எஃப் வரத்துக்கு போட முடியாதுல்ல. அப்போது அந்த சியோட பொசிஷன் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால இந்த இடத்த இ வரது சான்ஸே இல்லை. ஸோ நம்மளுக்கு சி வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இ வந்து இதுதான்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த பொசிஷன் தான் இ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ எஃப் சிட்ஸை செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. அப்போ வந்து இதுதான் எஃப்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்புறம் டி சிட்ஸை இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வர மாதிரி எங்கே வரும்னு பாருங்கள். டி சிட்ஸை இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. அப்போ வந்து ஏ இங்கே போடலாமா ஃபைட்டர்ஸ்? ஏ இங்கே போட்டால் டி சிட்ஸை இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக இருக்குமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் என்னப்பா இருக்குது, ஜி தான் இருக்குது. ஜின்னு போட்டேன். தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஜி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியுது இமிடியேட்டு லெஃப்ட்டு. ஸோ இமிடியேட் லெஃப்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களே நல்லா பாருங்கள். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக உள்ளார். பி வந்து பார்த்தீங்கன்னா சியோட இடதுபுறத்தில் மூன்றாவது பி போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க போயிட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதை போடல. ஆனால் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பிஇ வந்து போட்டு அதுலேருந்து கேன்சல் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, சூப்பர். எல்லேருந்து ஜே வந்திருக்கு. எல்லேருந்து ஜேக்கு என்னப்பா பண்ணுறாங்க, -2. ஜேலேருந்து ஹெச்சுக்கு என்ன பண்ணுறாங்க, -2 தான். ஓலேருந்து எம்முக்கு -2 தான். தென் என்லேருந்து எல்லுக்கு -2 தான். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் பார்த்துலாம். பிலேருந்து கே வந்திருக்கு. ஸோ பிலேருந்து கேக்கு என்ன ஃபைட்டஸ் பண்ணுறாங்க, -5. ஸோ என்லேருந்து எல் வந்திருக்கு, -2 தான் பண்ணுறாங்க. எஸ்லேருந்து கியூ வந்திருக்கு -2. ஸோ ஆர்லேருந்து பி -2. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30, பிகாஸ் அது மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஸோ தப்பாக இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணல. ஸோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். ஸோ அதாவது 30 எடுத்திருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள். ஸோ அதோட கம்மியாக எடுத்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டினியூஸாக சால்வ் பண்ணே இருங்க. அப்படி சால்வ் பண்ண உங்களுடைய ஸ்பீடும் உங்களுடைய அக்யூரஸியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் மெயின். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 100% அக்யூரஸி கொண்டு வரணும், அந்த ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபைட்டர்ஸ். கண்டினியூஸாக சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்டு கண்டென்ட் நல்லா இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.